மாற்று சமூக பெண்ணை காதலித்ததால் நெல்லையில் வெட்டி கொல்லப்பட்ட கவின் கொலை வழக்கில் சுபாஷினியிடம் சிபிசிஐடி விசாரணை நடைபெற்று வருகிறது. செய்தியாளர் நாகராஜன் இணைப்பில் இருக்கிறார். நாகராஜன், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. மாற்று சமூக பெண்ணை காதலித்ததால் கவின் என்ற மென்பொருள் பொறியாளர் கடந்த மாதம் ஜூலை மாதம் 27ஆம் தேதி நெல்லையில் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த நிலையில் இந்த வழக்கை காவல்துறை விசாரித்த நிலையில் தமிழக முதல்வர் உத்தரவின்படி சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. அந்த அடிப்படையில் சிபிசிஐடி போலீசார் அதே பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருந்தாலும் அவர்கள் 01/2025 என்று அவர்கள் முதல் வழக்காக சிபிசிஐடி இந்த வருடத்திற்கான முதல் வழக்காக பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த வழக்கில் விசாரணையில் முதலில் அந்த சம்பந்தப்பட்ட இடத்தில் ஆய்வு செய்தார்கள், கொலை நடந்த இடத்தில். அதன் பின்னர் சம்பந்தப்பட்ட நபர்களிடம் விசாரணை செய்யும் நோக்கோடு சம்மன் அனுப்புவதற்கும் அல்லது நேரில் விசாரணை செய்வதற்குமான முயற்சிகளை சிபிசிஐடி போலீசார் மேற்கொண்ட நிலையில் தான் இந்த விஷயத்தில், அதாவது தாமாக முன்வந்து தனக்கும் கவினுக்குமான உறவை குறித்து ஓப்பனாக, அதாவது வெளிப்படையாக பேசிய அவரது காதலி சுபாஷினி அவரிடம் விசாரணை நடத்துவதற்காக சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டனர். அந்த அடிப்படையில் நேரில் விசாரிக்கவா அல்லது சம்மன் அனுப்பி அவர்கள் வர முடியுமா என்று கேட்டதற்கு நேரில் விசாரிப்பதற்கு அவர்கள் ஒத்துக்கொண்டதன் பேரில் சிபிசிஐடி போலீசார் அவர் தங்கியிருக்கக்கூடிய அவரது உறவினர் வீட்டில், நிலையிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தள்ளியிருக்கக்கூடிய அவர் உறவினர் வீட்டில் தங்கியிருக்கும்போது அங்கு நேரில் சென்று விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த விசாரணையில் பல கேள்விகளுக்கு சிபிசிஐடி போலீசார் பல கேள்விகளுக்கு தற்போது மெல்ல மெல்ல விடை கிடைத்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் இந்த விசாரணையின் கோணத்தை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது இந்த வழக்கில், அதாவது இந்த சுர்ஜித் கவினை கொலை செய்யும் போது சுர்ஜித் கவினை பைக்கில் அழைத்து செல்வது, அவரை அந்த சம்பவ இடத்தில் அவரை கொலை செய்தது என்பது அனைத்துமே சிசிடிவி பதிவாகியிருக்கிறது. ஆனால் இந்த விஷயங்கள் அனைத்துமே சுபாஷினிக்கு தெரியுமா என்றால் தெரியவில்லை என்பது முதற்கட்ட விசாரணை தெரிய வந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த சம்பவம் நடந்து முடிந்த பிறகு சுர்ஜித் மற்றொரு நபர் உதவியுடன் தான் அவரது உறவினர் வீட்டுக்கு சென்றிருக்கிறார். எனவே அந்த உறவினர் வீடு யார் அழைத்து சென்றார், அந்த அழைத்து சென்ற நபர் யார், இந்த வழக்கில் கூடுதலாக சுர்ஜித்துக்கு உதவி செய்தது யார் என்ற கோணத்தில் சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். எஸ்சி வழக்கில் பதிவு செய்யப்பட்டுள்ள நீதிமன்றத்தில் நடப்பதால் இன்னும் 60 நாட்களுக்கு இந்த வழக்கை பதிவு செய்யவும் சிபிசிஐடி போலீசார் விசாரணை தீவிரப்படுத்தியிருப்பது தற்போது தெரிய வந்துள்ளது. நன்றி நாகராஜன், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.